Presidential election results 2024. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் 2024. இரத்தினபுரி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 19,185 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 6,641 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 4,675 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 500 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். Hey everyone, welcome back to #views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, blog video, Tamil cinema news, daily updates. பொலன்னறுவை மாவட்டம் தபால் மூல முடிவுகள். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 11,768 வாக்குகள். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 4,120 வாக்குகள். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 2,762 வாக்குகள். பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 188 வாக்குகள். மொனராகலை மாவட்டம் தபால் மூல தேர்தல் முடிவுகள். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 14,050 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 5,733 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 3,401 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 470 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார்.